வணக்கம். தமிழ்நாடு வெதர்ல அடுத்து என்ன நடக்க போகுது? சில முக்கியமான அதிரடியான மாற்றங்கள் வரப்போகுது. அது என்னென்னு நாம இப்ப விளக்கமா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க. வானிலையில சில அதிரடி மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல மழை பெய்யுது, சில இடங்கள்ல வெயில் அடிக்குது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு இல்லையா? இனிமே அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுதுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. நம்ம முதல்ல என்னென்ன திடீர் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா தென் தமிழகத்துல கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. அப்போ மத்த மாவட்டங்களோட நிலைமை என்ன? அப்புறம் நவம்பர் 15ஆம் தேதி ஏன் ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்க போகுது? கடைசியா எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, புயல் வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் பத்தியும் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். சரி, இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கடலோர மாவட்டங்கள்லயும் உள் மாவட்டங்கள்லயும் மழை இருக்கு. ஆனா இன்னும் பல இடங்கள்ல மழை இல்லாம வறண்ட வானிலை தான் நிலவுது. இந்த சீரற்ற மழை தான் இனிமே மாறப்போகுது. வரப்போற பெரிய மாற்றம் இதுதாங்க. அதாவது நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட கவனம் முழுக்க தென் மாவட்டங்கள் மேலதான் இருக்கணும். அங்க மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வட தமிழகத்துல லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு மெயின் ஃபோக்கஸ் தெற்கு பக்கம்தான். சரி, தென் தமிழகம்னு பொதுவா சொல்லிட்டோம். அதுலயும் குறிப்பா இங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு ஹாட்ஸ்பாட்னு சொல்லணும்னா அது இன்னும் 3 மாவட்டங்கள் தான். திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் ராமநாதபுரம். இங்க கனமழையில இருந்து மிக கனமழை வரைக்கும் உறுதியா எதிர்பார்க்கலாம். மத்த மாவட்டங்கள்ல மழை இருந்தாலும் இந்த 3 இடங்கள்ல அதோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இந்த மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்க்கிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் தீவிரம் அதிகமாகும். அதனால திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா நல்லா நிதானமா பெய்யற கனமழை நிச்சயம் உண்டு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாதிரியான மற்ற தென் மாவட்டங்கள்லயும் பரவலா மிதமான மழை இருக்கும். அங்கங்க சில இடங்கள்ல திடீர்னு கனமழையும் பெய்யலாம். மொத்தத்துல குமரியிலிருந்து மதுரை வரைக்கும் பெரும்பாலான இடங்கள்ல மழை அதிகரிக்க போகுது. சரி, தென் மாவட்டங்களை பத்தி விரிவா பார்த்துட்டோம். இப்ப மத்த மாவட்டங்கள் இருக்கிறவங்களாம் கேப்பீங்க இல்லையா, எங்க ஊருக்கு என்ன நிலைமைன்னு? வாங்க, நவம்பர் 14 வரைக்கும் மத்த பகுதிகள்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை ஆங்காங்கே விட்டு விட்டு மிதமா இருக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற தேனி, தென்காசி பகுதிகள்ல நல்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீலகிரி, கோவை மாதிரியான மத்த மேற்கு மாவட்டங்கள்ல மழை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் அதிகமா இருக்கும். இப்போதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். நவம்பர் 15ஆம் தேதி. இந்த தேதி தமிழ்நாட்டோட வானிலையில ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றோம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேதிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நவம்பர் 15. ஏன்னா இதுக்கப்புறம்தான் வடகிழக்கு பருவமழை அதோட உண்மையான ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது. மாநிலம் முழுக்க பரவலான தீவிரமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நவம்பர் முதல் பாதி வரைக்கும் பசிபிக் பெருங்கடல்ல உருவான புயல்கள் நமக்கு வரவேண்டிய காத்தை தடுத்து திசை மாத்தி விட்டுருச்சு. ஆனா நவம்பர் 15க்கு அப்புறம் அந்த புயல்களோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதமான காத்து நேரடியா நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பிக்கும். இதுதான் வடகிழக்கு பருவமழைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக போகுதுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மனசுல வர்ற அடுத்த கேள்வி, புயல் உருவாக வாய்ப்பு இருக்கா? இது நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம். அதற்கான நீண்ட கால கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆமா, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கணிப்புகள் சொல்லுது. நவம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறமா வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம். அது அப்படியே நவம்பர் 25க்கு மேல வலுப்பெற்று நவம்பர் 26ல இருந்து டிசம்பர் 2க்குள்ள ஒரு வலுவான சிஸ்டமா மாறி நம்ம தமிழ்நாடு கடற்கரையை நெருங்க வாய்ப்பு இருக்கு. இது இப்போதைக்கு ஒரு கணிப்பு தான். நாம இதை தொடர்ந்து உன்னிப்பா கவனிக்கணும். அப்போ மொத்தமா சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, இப்ப இருந்து நவம்பர் 14 வரைக்கும் தென் மாவட்டங்கள்ல கனமழை. 2, நவம்பர் 15க்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க வடகிழக்கு பருவமழை தீவிரம். 3, நவம்பர் கடைசியிலயோ டிசம்பர் ஆரம்பத்திலயோ ஒரு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பை நாம கண்காணிக்கணும். இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த அடுத்தடுத்த கட்ட மழைக்கு தமிழகம் தயாராயிருக்கா? இந்த வானிலை மாற்றங்களை நாம எல்லாரும் கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி தயாராகிறது ரொம்ப அவசியம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.